சரியான வந்து 500 ரூபா கொடுத்தா போதும். அதுவே சரியா வந்து 2000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெளில போ நாங்க 2000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போட மாட்டேங்குது. உங்க நோய் குணமானால் 500 ரூபாய் தந்தால் போதும். குணமாகாவிட்டால் 2000 ரூபாய்க்கு திருப்பி தரப்படுமா? நல்ல ஏச வேண்டாம் மாட்டீங்களா? வாங்க அங்க போலாம். டாக்டர் டாக்டர். யாருமா வாமா, நம்ம பிரச்சனை உனக்கு? டாக்டர் எனக்கு நாக்குல சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர். நாக்குல சுவை தெரிய மாட்டா? நான் அந்த 10ஆம் நம்பர் பாட்டில இருந்து 2 சொட்டு அவங்க வாயில எடுங்க. என்ன ஆகாயம் பாதாளமே தெரியுது. டாக்டர் இந்த மருந்து இல்ல பெட்ரோல். பெட்ரோல் உங்களுக்கு சுவை தெரியுதா? அப்ப உங்க நோய் குணமாயிடுச்சு. 500 ரூபா கொடுத்துட்டு போங்க. ஐயோ ஏமாந்துட்டனே. திரும்பி வரேன். இப்பவே போனா கண்டுபிடிச்சிருவாரு. ஒரு 2 நாள் கழிச்சு போலாம். 2 நாட்கள். பாப்பா உட்கார். தவிஷ்டி உட்கார் உட்கார். டாக்டர் டாக்டர். யாருமா வாமா, நம்ம பிரச்சனை உனக்கு? டாக்டர் எனக்கு ஞாபகம் மாதிரியா இருக்கு டாக்டர். எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது டாக்டர். ஞாபகம் மருந்தியா? சரிமா. அந்த 10ஆம் நம்பர் பாட்டில இருந்து மறுபடியும் 2 சொட்டு எடுத்து அவங்க வாயில எடுங்க. டாக்டர் எனக்கு நாக்குல சுவையில்லைன்னு சொல்லும் போது அந்த மருந்து தானே டாக்டர் ஊத்துனீங்க? நாக்குல சுவை இல்லதுக்கு அது மத்து ஊத்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப உங்களுக்கு ஞாபகம் சரியாயிடுச்சு. 500 ரூபா கொடுத்துட்டு ஐயோ போங்க. திருப்பி ஏமாந்துட்டேனே. திருப்பி வருவேன். நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நான் உன்னை பார்க்கணும். 2 நாட்களுக்கு பிறகு. டாக்டர் டாக்டர். நாம இது மறுபடியும் கேட்டு கொள்ளாச்சு. யாரா இருக்கும்? வா வா. டாக்டர் எனக்கு கண்ணே தெரிய மாட்டேது டாக்டர். கண்ணு தெரிய மாட்டுதா? ஐயோ, இந்த மாதிரி நோய்களை என்னால குணப்படுத்த முடியாது. ஐயோ, இந்த நோய்களை குணப்படுத்த முடியல. சரி, நான் உனக்கு 2000 ரூபா கொடுத்துட்றேன். நீ வெளில போய் நீங்க பார்த்துக்கோ. சரிங்க டாக்டர். 2000 ரூபாமா, நல்லா பார்த்து கஷ்டமா வச்சுக்கோ. டாக்டர் 2000 சொல்லிட்டு 50 ரூபாய் தரீங்க. அப்புறம் தெரியுதா? உனக்கு கண்ணு தெரியுதா? சரியாயிடுச்சு. 500 ரூபா கொடுத்துட்டு போ. இந்தாங்க டாக்டர். இது நான் கொடுத்த காசு. நீ மறுபடியும் கொடுப்பீங்க. ஐயோ ஏமாந்துட்டேனே. மேல யாரும் ஏமாத்தி சாப்பிடணும்னு நினைக்கவே கூடாது. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாவினால் அவன் ஆசை அவனை கொல்லும். நீதிமன்றம் 21 25